இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து 2 நிமிஷத்தில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சம்மர் சேல், சாசா சேல் அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் சேல் வந்து போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அமேசான்லேயும் சம்மர் சேல் வந்து போகுது. ஸோ இந்த மாதிரியான ஆஃபர் டைமில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் பஜாஜ் இஎம்ஐ கார்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு ஆஃப்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ மட்டும். ஸோ செகண்ட் ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். நோ காஸ்ட் இஎம்ஐலேயே உங்களால் பொருட்களை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3 லட்ச ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு. அதை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கெட் ஓடிபி கொடுக்க முடியும். இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தாச்சு. சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயிலை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதில் எதுவுமே ஃபில் ஆகிருக்காது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட லிங்க் பண்ணி நீங்கள் நிறைய லோன்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலுமே ஃபெச் ஆகி இங்கே வந்து காமிக்கும். ஒரு சில டீட்டெயில் மட்டும்தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேன் கார்டை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி நேமு, அடுத்தது உங்களோட ஜெண்டரு, அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் ரெசிடென்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டுக்கான லிமிட் என்ன அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஷோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்டு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு மேலே ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா கார்டுக்கான லிமிட் அப்புறம் கார்டையும் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஷோ ஆச்சுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகலை. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் அனபிள் டு ப்ராசஸ் யுவர் இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு கார்டு காமிச்சு அதோட லிமிட் காமிச்சா மட்டும் ப்ராசஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப் எப்படி, அடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மினிமமான அமௌண்ட் ஒரு 40,000 அப்ரூவ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்து இஎம்ஐல எடுத்து அதை கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கார்டோட கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 இல்லை 70,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அகெயின்ஸ்ட் நீங்கள் லோன் எடுத்து ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களோட கார்டுக்கான லிமிட் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். அப் டு 3 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து கார்டு வந்து காமிச்சது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் கார்டு வந்து காமிக்காமல் அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அந்த மாதிரிலாம் வந்து வேற ஏதாவது இல்லை வந்துட்டு வாலெட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து அதர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காமிக்கும். அப்படிலாம் காமிச்சதுன்னா அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க. வேற இடத்துக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். உங்களை தேவையில்லாமல் 600 ரூபாய் 700 ரூபாய் கட்ட சொல்லுவோம். அதெல்லாம் வேஸ்ட்டு தான். உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு காமிச்சுது அப்படின்னா மட்டும் நீங்கள் உங்களுக்கான பேமெண்ட் வந்து 530 ரூபா பே பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இகேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். டிஜிலாகரை பேஸ் பண்ணி இதுக்கு கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ வித் டிஜிலாகர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாகருக்கு ரீடைரக்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் இங்கே வந்து காமிக்கும். இங்கே ஆதார் அப்படிங்கிற இடத்துல டிக் ஆகாமல் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அலோவ் கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஃபெச்சிங் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட வேண்டியதான். இல்லை உங்களோட அட்ரஸ் வந்து வேறு ஆதார் கார்டில் வேறு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா நோ மை கரண்ட் அட்ரஸ் ஹேஸ் சேஞ்ச்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட புது அட்ரஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அட்ரஸ் தான் என்னோட பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஸோ அதனால் அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர், ஃபாதர், பான்ஸ் அப்படி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்ட்ரு பண்ணணும். மதரை செலக்ட் பண்ணிங்கன்னா மதர் நேம் என்ட்ரு பண்ணணும். ஃபாதரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணணும். பான்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நேமை இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அதை என்ட்ரு பண்ணி ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் அவங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே இது மாதிரி காமிச்சது. கீழே ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு கெட் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கான ஜாயினிங் ஃபீ, ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயை நம்ம வந்து பே பண்ணணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா பே பண்ண சொல்லுது. ஸோ அதை வந்து பே பண்ணணும். அதுக்கு வந்து யூபிஐ இல்லைனா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு இதில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களுக்கான 530 ரூபாயை பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான 530 ரூபா பே பண்ணிட்டேன். பே பண்ணதுமே நம்மளுக்கான கார்டு நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிருச்சு பாருங்க. அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்க்கு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெத்தட்லலாம் என்ன பண்ணணும்னா நம்ம கார்டுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கார்டு வந்து ஆக்டிவ்னு வரும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் நீங்கள் வந்து அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இது வரைக்கும் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதில் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட கார்டு டீட்டெயிலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சார் ஆப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு அந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண சொல்லுவோம். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எந்த மொபைல் நம்பரை இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 500 ரூபா பே பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்லேருந்து நமக்கு வந்து மெசேஜ். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். தேங்க்யூ ஃபார் 530 rupees ரிசீவ்டு ஃப்ரம் யுவர் டிஜிட்டல் இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு ஃபீ. நவ் யுவர் கார்டு இஸ் ஆக்டிவ் இன் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஆக்டிவேட்டுக்கு வரும், இல்லைனா வராது. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா in store transaction on cashless free easy EMI your card will be get activated for online transaction post successful completion of first transaction at store ஆர் கம்ப்ளீட் த ஆன்லைன் வீடியோ கேஒய்சி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ கேஒய்சி வந்து பண்ணியாச்சு அப்படின்னா அப்போது ஆன்லைனில் வந்து நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அது பண்ணியாச்சுன்னா நமக்கான அந்த ஃபுல் கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கார்டும் ஆக்டிவேட்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாப்பில் போயிட்டு நம்ம எத்தனை மாதம் இஎம்ஐ வேணும் அப்படிங்கிறத மட்டும் செலக்ட் பண்ண போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கான அந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து மட்டும் இதில் வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். அந்த ஆப்ஷனை வந்து இப்போ வந்து ஆன்லைனில் இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது எலக்ட்ரானிக் ஸ்டோரில் போய் தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க. அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மொபைலோ இல்லை லேப்டாப்ஸோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி எடுத்து எவ்வளோ லிமிட் இருக்குது அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதில் வந்து இனிஷியல் பேமெண்ட் இல்லாமலாம் பொருள் தர மாட்டாங்க. அந்த நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பொருளில் 3ல் ஒரு பகுதி இல்லைன்னா 4ல் ஒரு பகுதி அமௌண்ட்டை பே பண்ண சொல்லுவாங்க இனிஷியல் அமௌண்ட்டாக. அதை பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு இஎம்ஐ போடணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை மந்த்துக்கு அவங்க இஎம்ஐ போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து அந்த ஸ்டோர்லேயே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். முன்னாடி இதை வந்து நம்ம பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோரில் போய் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்படி இல்லைனா வீடியோ கேஒய்சி பண்ண சொல்கிறாங்க. வீடியோ கேஒய்சி பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரோ ஆப்ஷனையும் அவங்க வந்து ஆப்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்க தேவையும் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் சொல்கிற மாதிரி பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் ஷாப்பிங்கில் இருந்து உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், அது வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டில் வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அந்த பொருளை வாங்க முடியும்னா நீங்கள் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐலே வாங்கிக்கலாம். இனிஷியல் பேமெண்ட் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற அந்த அப்டேட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிட வேண்டியதான். இப்போ